இந்த ஆம்ப்ளிஃபையரோட லாஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. நம்ம ஃப்ரண்ட் பேனல் ஓட்டணும். ஃப்ரண்ட் அக்ரிலிக்குங்கிறதுனால ட்ரில் பண்ணலாம்னு நினச்சேன். நெக்ஸ்ட்டு பேஸ்ட் போட்டே ஒட்டிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியாச்சு. அதுக்கு அந்த அயன் செக்ஷன் ஃபுல்லாக அந்த கேஸில் கொஞ்சம் தேய்ச்சி விட்டுட்டா, உப்பு தாள் வச்சு சாண்ட் பேப்பர் வச்சு தேய்ச்சிட்டோம்னா நமக்கு க்ரிப்பாக பிடிச்சிக்கும். இதில் ப்ரொடெக்ஷன் கவரோடு தான் கொடுப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த கிளாம்ப்ஸ் அட்டாச்மெண்ட்ஸை நம்ம ஒட்டிடலாம் அப்படின்ட்டு அதோட ப்ரொடெக்ஷன் கவரை நம்ம பிரிச்சுருவோம். இது அந்த செலக்டர் பின்னுக்கு ஒரு செக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு இந்த மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது. இப்போ நீங்கள் அந்த ஸ்க்ரூவும் அதுலேயே இருக்கும், அந்த செட்லேயே கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்க்ரூவும் இதுவும் சேர்த்து அதில் ஒட்டிடணும். இது நம்ம யூஎஸ்பி போர்டுக்கான மவுண்ட்டு. இதுவுமே கரெக்டான ஷேப்பில் அவைலபிளாக இருக்கும். இதில் இந்த லெக்கு மாதிரிலாம் அட்டாச்மெண்ட் இருக்குது. அதாவது நீங்கள் வச்சு டைட்டாக வச்சு ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா அது அந்த யூஎஸ்பி போர்டை நல்லா பிடிச்சிக்கும். அந்த ஸ்க்ரூவுமே நம்ம மாட்டிடலாம். நம்ம வாங்கின யூஎஸ்பி போர்டையும் வச்சு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேஸ்ட் போட்டு ஓட்டுறது பெட்டர். இப்போ நம்ம இதை ஒட்டுறதுக்கு அரால்டைட் தான் யூஸ் பண்ண போகிறோம். இது நீங்கள் அக்ரிலிக்கும் பிளாஸ்டிக்கும் ஒட்டுற மாதிரி அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. கிளியர் 5ன்னு சொல்லி அரால்டைடில் இருக்குது. இதில் 2 டியூப் வரும். ஒன்று அந்த காம்பவுண்டு, எபாக்சி காம்பவுண்டு, இன்னொன்று ஹார்டனர். அது ரெண்டுத்தையும் ஈக்குவல் அமௌண்ட்டில் எடுத்து அதை மிக்ஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மட்டும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணோன்னா நம்ம ரீயூஸ் பண்ணுறதுக்கு பெட்டராக இருக்கும். அந்த இதை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இருக்கலாம். இது ஒரு 150 ருபீஸ் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது ரெண்டுத்தையும் எடுத்து மிக்ஸ் பண்ணணும். ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு எந்த இடத்துல வேணுமோ அதில் ஈவனாக அப்ளை பண்ணிவிட்டு அவங்க சொல்கிறது 5 மினிட்ஸில் கம்ப்ளீட்டாக ஒட்டிக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ ஒரு ஈவனாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட்டுக்கு நம்ம ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். 5 மினிட்ஸ் மேக்ஸிமம் அதில் அது ஹார்டாக பிடிச்சிக்கும். அதை ஒட்டுற டைம்லேயே நம்ம மற்ற காம்பனன்ட்ஸ் ஒயரிங்லாம் முடிச்சாச்சு. அதனால் ஒரு டெஸ்டிங் வீடியோ மாதிரி சின்னதாக பார்த்துடலாம். அவுட்புட் நல்லாவே வந்திருக்கு. சப்பு அவுட்புட்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பஞ்சு நல்லா சூப்பராக வந்திருக்கு. 2 ஃபெட்லேயே இந்த அவுட்புட் வந்திருக்கிறதுக்கு காரணம் மெயினாக நம்ம நல்ல ஹெவியான டிரான்ஸ்ஃபார்மர் போட்டிருக்கோம். இந்த ரிசல்ட்டு நம்ம பண்ணி கொடுக்குறவங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம், அது அவங்களுக்கு கொடுக்குறப்ப தான் நமக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த டெஸ்டிங்க்கு அடுத்த வேலையை ஆரம்பிப்போம். இப்போ உள் சைடில் இருக்கிற அந்த ப்ரொடெக்ஷன் கவரை ரிமூவ் பண்ணிடலாம். இந்த ப்ரொடெக்ஷன் கவரு கொஞ்சமாக தான் ஒட்டியிருப்பாங்க. பட் அந்த ஜாயிண்ட்ஸ் கிட்ட கட்டு இருக்கிற கிட்டெல்லாம் கொஞ்சம் டைட்டாக தான் பிடிச்சிருக்கும். அதை நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் எடுக்கணும். அது அவ்வளோ கஷ்டம் கிடையாது, பட் எடுத்துட்டால் பெட்டர். இது எடுத்துட்டதுக்கப்புறமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. உள் பக்கமே இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு நான் ஃபீல் பண்ணேன். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி அரால்டைட் போட்டு கம்ப்ளீட்டாக போட்டு ஒட்டி ஒரு 1 டே காய வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இப்போ இந்த கண்ட்ரோல்ஸ்லாம் ஏற்றி நம்ம இப்போ நாப்ஸு ஆட் பண்ணிடுவோம். செலக்டரும் நான் ஆட் பண்ணிட்டேன், பார்த்தீங்கன்னா தெரியும். நாப்ஸை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா கண்ட்ரோலோட இதையும் ஒரு சைடில் டவுன் பண்ணிக்கணும். அதாவது ஃபுல் டவுன் பண்ணிட்டாலும் இல்லை ஃபுல் வால்யூம் வச்சுக்கிட்டாலும் ஏதாச்சும் ஒரு இதில் எல்லாத்தையுமே ஒரே சைடில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த நாப்ஸை இன்சர்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த நாப்ஸுக்கு அந்த உள்ளே இருக்கிற புஷ்ஷை போட்டு அதுக்கப்புறம் நம்ம போடுவோம். இப்போ எல்லா நாப்ஸும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த யூஎஸ்பி இதுக்கு தனியாக வருது. நான் அது உங்களுக்கு காட்டலை. பட் நம்ம பிளேயர்லேருந்து MP3 பிளேயர்லேருந்து நமக்கு யூஎஸ்பி தனி லைன் எடுத்து இது கொடுத்துருக்கோம். இப்போ ஃபஸ்ட் டைம் நான் இந்த பேனலை பார்க்க போகிறேன். கடையில் வாங்குறப்பவே பிளாக் அண்ட் பிளாக்குன்னு தான் சொன்னாங்களே தவிர அது என்ன ஃபைனலாக ரிசல்ட் இருக்கும்ன்றது இப்போ தான் பார்க்குறேன். இது ரொம்ப பிரிக்கிறப்போ கொஞ்சம் சஸ்பென்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் கலட்டினதுக்கப்புறம் பிரித்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ரொம்ப அடிக்காமல் ரொம்ப
இந்த டிசைன் வந்து ரொம்ப எலிகண்ட்டாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த கவரை பிரிக்கிறது வந்து நம்ம எப்போவுமே லாஸ்ட்டாக தான் வச்சுக்கணும். ஏன்னா நீங்கள் சின்னதாக ஒரு சேஞ்சு மாடிஃபிகேஷன் பண்ணுறீங்கன்னாலும் அந்த டூல்ஸ் யூஸ் பண்ணாத லெவலில் இருக்கிறப்போ இந்த கவரை ரிமூவ் பண்ணுறது வச்சுக்கோங்க. ஃபைனலாக எல்லா மவுண்ட்டும் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் பண்ணோன்னா இதில் எதுவும் ஸ்க்ராட்ச் டேமேஜ் எதுவும் இல்லாமல் இருக்கலாம். நமக்கு கொடுக்குறப்போவும் யூஸருக்கு வந்து அப்படியே அது ஒரு நியூ லுக் கொடுக்கும். சின்னதாக ஏதாச்சும் ஒரு ஸ்க்ராட்ச் விழுந்துட்டா கூட அது வந்து அதோட மொத்த எஃபர்ட் எல்லாத்தையுமே வேஸ்ட்டாக ஆக்கிரும். அதனால் அது பண்ணலை. இப்போ இந்த ஸ்டிக்கரில் அந்த பிரிண்ட்டு நேம்ஸு அந்த லெட்டர்ஸ் வந்த இடம்லாம் வந்து இந்த உள்ளே இருக்கிறதுலாம் நமக்கு பீல் ஆகிருக்காது. நம்ம பிரிக்கிறப்போ வெளியில் இருக்கிறது தான் வரும். இந்த உள்பக்கம் இருக்கிறதையும் நம்ம சின்னதாக ஒரு ஷார்ப் ஆப்ஜெக்ட் வச்சு நம்ம எடுக்கணும். இது ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கணும். கொஞ்சம் தப்பி போட்டாலும் ஸ்க்ராட்ச் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்பவே கேர்ஃபுல்லாக எடுக்கணும். இது எடுக்கிறப்பவும் அந்த டெக்ஸ்ட்டோட இது வந்து டீட்டெயில் வந்து ரொம்ப நல்லா வந்துச்சு. இப்போ நம்ம இதில் ஒரே ஒரு ஃபேன்சி நாப் தான் போட்டிருக்கோம். அதாவது லைட்டு ரிஃப்ளெக்ஷன் வர மாதிரி ஒரு நாப் தான் போட்டிருக்கோம். அதுதான் பிளானும் கூட. ஒரு லைட் வச்சு தான் நம்ம இது பண்ண போகிறோம். ஃபுல்லாக லைட்டு வச்சு அது ரொம்ப ஜாஸியாக பண்ண போகிறதில்ல. மினிமல் டிசைன் மாதிரி தான் இருக்க போகுது. இந்த ஓவரால் டிசைனுக்கும் அது வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணுது நல்லா. இது முடித்ததுக்கப்புறம் நீங்கள் ஃபைனலாக வச்சுருக்கேன், அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இதுதான் இந்த பேனலோட இது ரொம்ப நல்லாயிருக்கு. கோல்டு ப்ளஸ் பிளாக் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இதுதான் ஃபைனல் லுக்கு. டெஸ்டிங்கும் இருக்குது. இதை எடுத்துகிட்டு வந்தப்போ இந்த டெஸ்டிங் பண்ணி காமிச்சேன். ஃப்ரெண்டுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.